உலகெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக புகழேந்தி சிவாஜியின் வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள முத்துகேசவன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வணக்கம் முத்துகேசவன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த உங்களை பற்றியான அறிமுகத்தை உலக தமிழர்களுக்கு தெரிவிங்க. வணக்கம். நான் என் சொந்த ஊர் ராமநாதபுரம் தொகுதி தான், ராம்நாடு தான். படிக்க போனது சென்னை. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வெளிநாட்டுக்கு சென்று அங்கே ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் கோர்ஸ் முடிச்சு ஒரு வருஷம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பிடிக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ வந்தவாசிக்கிட்டு ஒரு ஆட்டு பண்ண வச்சு அப்படியே அங்கே வேளாண்மை, ஆடு மாடு அதோட அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கேன். சிறப்பு சிறப்பு. ஊர்லயே பண்ண வச்சிருக்கீங்க இப்ப? ஆமா ஆமா, அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஒரு வீடு கட்டி பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிட்டேன். ஓ சரி சரி, ஓகே. முழு நேரம் என் தொழிலே இதுதான். ஓகே, நல்லது நல்லது. இப்ப நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு நாளா பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க. 2013-14 இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அப்போ வயசும் பக்குவமும் இல்லை. ஒரு 2020 போல வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கிற சூழல், நம்ம நாட்டோட அரசியல், அவங்க நாட்டோட அரசியல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் சீமான் சித்தப்பா பேச்சு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இவரை ஏத்துக்காம வேற யாரை ஏத்துக்கிறதுன்னு அப்போதான் அபிஷியலா உள்ள பயணிக்க ஆரம்பிச்சேன். ஸோ கடந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கும் கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அபிஷியலா பயணிச்சேன். நல்லது. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நோக்கமா நீங்க எதை நினைக்கிறீங்க, எதை கருதுறீங்க? கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நோக்கம் தான், ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம். இத்தனை வருஷமா எல்லாரும் சொல்றதுதான். இதையும் தாண்டி முக்கியமான போக்கஸ் தமிழ் தேசியத்தை நிறுவி திராவிடத்தை அழிக்கிறது தான். இது நடந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுவு காலம் வருங்கிறது நான் மட்டும் இல்லை, இங்க வாழக்கூடிய 8% மக்கள் நம்புறாங்க. நம்பினால்தான் ஓட்டே போட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். தமிழ் தேசியத்துக்கும் சரி, நாம் தமிழருக்கும் சரி, எனக்கும் சரி, இந்த கட்சியில இருக்க எல்லாருக்கும் சரி. அடிப்படை அரசியல் மாற்றம் தான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அமையும் அப்படிங்கறத அண்ணா பல முறை வலியுறுத்தி சொல்லிட்டே தான் இருக்காங்க. உங்க தொகுதியில எந்த மாநில பிரச்சனைகள் இப்ப இருக்கு, அதை எப்படி நீங்க சரி செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல என் தொகுதியை பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு 2 இடம் சார்ந்த ஒரு தொகுதி. விவசாயமும் உண்டு, கடல் நம்பி வாழ்ற மக்களும் உண்டு. முக்கியமான விஷயம், ராமநாதபுரம்ங்கிறது வறட்சி மாவட்டம் இல்லை, வறட்சி ஆக்கப்பட்ட மாவட்டம். இங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி ஆராய்ச்சி பண்ணி மக்களோட கலங்கும் தெரியுது. ஸோ அடிப்படையான விஷயங்களே இன்னமும் இந்த ஊர்ல ஒரு மாற்றப்படலை. தண்ணி இல்லை, ரோடு இல்லை, ஒரு ட்ரைனேஜ் வசதி இல்லை. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், இதுவே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சே பாதாள சாக்கடை திட்டம் அத்தனை வாட்டி திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, அது ஒன்றும் செஞ்ச விஷயமா இல்லை. ஸோ இந்த 3மே ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பிரச்சனை, தொகுதி முழுக்க பிரச்சனை. நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொகுதி ஆரம்பிக்கிறது திருப்பலாங்கி சைட்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலா அது ஒரு விவசாயம். ஸோ அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விவசாயம் சார்ந்தது. அங்க மிளகா இருக்கு, இப்ப இல்லை. ஒரே போகம் தான் நெல் இருக்கு, அதுவுமே மழையை நம்பி இருக்கு. ஸோ ஒரு நீர்ப்பாசனம் இல்லை. ஸோ அங்க விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கும் மேல ஓஎன்ஜிசி நிறுவனம் தொலை போட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேஸ், மீத்தேன் கேஸ் எடுத்துக்கிட்டு. அவங்க இத்தனை வருஷமா இங்க நலத்திட்டம் பண்ணுவாங்க, ஒரு ஊருக்கு ஒரு லேண்ட் டெஸ்ட் போயிடுவாங்க. மக்களுக்கு அது இன்னும் புரியல. ஸோ அவங்களாலேயே நிலத்தடி நீரும் போகுது. இதனால குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத ரேஞ்சில் இருக்கு. 2வது அடுத்த பிரச்சனை கருவேல மரம். அந்த கருவேல மரம்ன்றது காத்துல இருக்க தண்ணியை முதல்ல உறிஞ்சிருக்கு. ஸோ அதை முதல்ல வெட்டி களையணும், முழுக்க வெட்டி களையணும். அதை நம்ம ஒரேடியா வெட்டி களைஞ்சிட்டோம்னா இங்க இருக்க ஒரு சிறு தரப்பு மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல்டா அதை நம்ம பார்த்து எராடிகேட் பண்ணணும். ஆனா அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த வறட்சி முழுமையாக பாலைவனம் மாறிடும், அவ்வளவுதான். ஸோ திருப்பலானிலிருந்து அப்படியே அடுத்த இன்னும் கொஞ்சம் கீழே அந்த கடலோர மாவட்டம்,
கீழக்கரை நகருங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். அது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நல்ல செல்வ செழிப்பா இருப்பாங்க. கேட்டா திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த கோட்டை ஃபுல்லா ஓட்டை தான். ஒரு ட்ரைனேஜ் இல்ல, ஒரு பேசிக் குடி தண்ணி இல்ல, கரண்ட் கட்டாது. ஓடுல வீடு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள தண்ணி தண்ணி வராம போய் வெளியில அந்த சக்கரை வண்டியில போய் தண்ணி குடிக்கிறது, ட்ரைனேஜ் சரியில்லாம கிளாக் ஆகி வீட்டுக்குள்ள போறது, இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்க மீனவ கிராமத்தை ஒட்டி ஒரு பெரிய பட்டணம் இந்த இந்த மாதிரி அதை நோக்கி நீங்க போக போக பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இருக்கிற அனைத்து மீனவர்களுக்கும் ஒரே பிரச்சனை தான். முதல் பிரச்சனை, மீனவர்களுக்கு ஒரு மனுஷனாவே மதிச்சு இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு உண்மையே செய்யல. ஒரு இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா அவருக்கு ஒரு நெல்லுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், அவருக்குன்னு தனிப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்கும். ஒரு எந்த விதமான ஒரு இன்சூரன்ஸோ இல்ல ஒரு வழிமுறையோ அவங்களுக்கு ஒரு எந்த விதமான பேக்கப்புமே இந்த மீனவர்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஒரு தனித்த தீவுல விடப்பட்ட மாதிரி இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு தம்பி, இப்ப நாங்க வந்துட்டு போன மாசம் தங்கச்சி மடத்துல ஒரு தம்பி, மீனவ தம்பி தவறி விழுந்துட்டாரு. அவருக்கு உண்டான நிவாரணம் பெற்றுக் கொடுக்கறது பத்தி போய் அவங்கள்ட்ட பேச போனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி, ஓகே, ஒரு வயசானவங்க அந்த அளவுக்கு வெளியில வந்து எல்லாத்தையும் பழகாதுன்னா தெரியல. பட் இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் தெரியப்படுத்தி அவங்களுக்கு நிவாரணத்தை கரெக்டா வாங்கி கொடுக்க வேண்டியது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். அங்க போய் நாங்க அப்ரோச் பண்ணாலே அது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்துல இதுவும் வரும். இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை முதல்ல ஒழுங்குபடுத்தினாதான் இங்க இருக்கிற மீனவர்கள் பிரச்சனையே முதல்ல ஒரு ஒரு பிள்ளையர் சொல்லி மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு சரி பண்ணலாம். இலங்கை ராணுவம் சொல்றதெல்லாம் கடைசி பிரச்சனை. அதை வந்துட்டு எடுத்தோட தடுத்துட முடியாது. பட் அதுக்குண்டான குரலை வந்துட்டு நான் எழுப்பணும். சட்டமன்றத்துக்குலாம் என்னை அனுப்புனீங்கன்னா அதுதான் என்னுடைய முதல் பிரச்சனை. மீனவ பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் தான் என் முதல் பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து என்னை உள்ள விட்டீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல போராட்டம் வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி நம்மளுக்கு உண்டான உரிமைகள் நம்ம பெற்றுக்கலாம். அதிகாரமே இல்லாத போதே நம்ம கட்சி இவ்வளவு பண்ணும்போது கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சாலும் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணலாம். நீங்க அப்படியே இந்த மீனவ கிராமங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லையா, அதனால அவங்களுக்கு உண்டான மானியம் திட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு மானியம்லாம் வந்துட்டு வருது அப்படின்னா அதை போய் அவங்க வாங்கிக்கிறதுக்கே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்ப நீங்க நம்ம தீவு இருக்குல்ல, தீவுக்குள்ள இருக்க மீனவர்களுக்கு வந்துட்டு போட்டு, இன்ஜின், இந்த மாதிரி அப்புறம் வலை, முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மானியத்தில் கொடுக்குறாங்க. போட்டே நல்ல போட் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ மீனவர் வாழ்ற இடத்துலயே போட்டை தயார் பண்ணி அவங்க கையில கொடுத்தாதானே அவங்களால அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ராமநாதபுரம் இங்க இருக்கு, இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி நாகப்பட்டினம் இருக்கு. நாகப்பட்டினத்துல போட்டை தயாரிச்சு அங்க இருந்து இங்க கொண்டு வர காஸ்டே அவங்களுக்கு அதிகமாயிடுது. ஸோ அதனாலயே பாதி பேர் அந்த மானியத்தை எடுத்துக்க முடியாம போயிடுது ஃபர்ஸ்ட். அப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா தங்கச்சி மடத்துல இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. அது அந்த பேரை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு உண்டான ஒரு சாதாரண மோட்டர், ஒரு 600 சிசிக்கு மேல இருக்க மோட்டரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா போய் கரகலத்தை போடுவாங்க. நல்ல கருத்தில் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டர் தான் இருக்காங்க. அதானி அவங்க எல்லாம் பண்ணும் போதெல்லாம் கிலோ கணக்குல டன் கணக்குல மாட்டினதுல மறந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது கடல் தாண்டி மீனை பிடிக்க போயிட்டாலே உடனே அவங்க கடத்தல்காரன் பைரட்ஸ் ரேஞ்சில பேசிடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. முதல்ல நம்ம மக்களுக்கு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொறுப்பை இங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். சோ மக்களுக்கு ஒண்ணும் தெரியல, மக்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியவங்களே அதை சரியா பண்ணலையே. அவங்க எதுவாக இருந்தாலும் ஆபீஸ்க்கு வரதான் கூப்பிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு கிராம சபை கூட்டத்துக்கும் பெருசா போறது இல்லை. நானே இங்க வந்து 2 கிரீவன்ஸ் டே அட்டன் பண்ணேன். கலெக்டர் ஆபீஸ்ல அட்டன் பண்ணது கிரீவன்ஸ் டேனா, போன கிரீவன்ஸ் டேக்கு வந்தவங்க இந்த தடவை வரக்கூடாது. எதுக்கு? போன தடவை வந்தவங்க கொடுத்த மனு சரி பண்ணணும்ல, பண்ணல. ஒவ்வொரு தடவையும் வந்து வந்தவங்களே வந்துட்டு இருக்காங்க, மனு கொடுக்குறோம். சோ இதுக்கு மேல மனு கொடுக்குற இடத்துல இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம வாங்குற இடத்துக்கு வந்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு. ஸோ இது அப்புறம் தண்ணி பிரச்சனை. இந்த மொத்த தீவுக்குமே மொத்த தொகுதிக்குமே தண்ணி பிரச்சனை இருக்கு. குடிக்கிற தண்ணி இல்லை. இன்னும் அந்த சக்கரை வண்டியில குடத்தை கட்டிட்டு போயிட்டு வருது. இது நான் இந்த ஊரை விட்டு 10 வயசு 11 வயசுல போகும்போது பார்த்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும். எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து அது தண்ணி பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இப்போ சமீபமா கூட பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இல்ல, ஜல் ஜீவன்.
வீட்டுக்கு வீடு டேப். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இங்க திட்டங்கள்ல நிறைவேறி இருக்கு. வீட்டு வாசல்ல டேப் இருக்கும், அந்த தெருமுனையில டேங்க் இருக்கும். ஆனா டேங்க்ல தண்ணி இருக்கு. ஒரு ஷோ எதையுமே சரியா பண்ணதில்லை. இந்த இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சோன்னா உடனே எல்லா டேங்க்லயும் தண்ணி நிரப்பிட்டாங்க. இல்ல தண்ணியை நிரப்பதுக்கு அப்புறம் பாதி பைப்ல வரவே மாட்டேங்குது. ஸோ தண்ணி பிரச்சனையை முதல்ல தீர்க்கணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்காம இங்க வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்க அப்படியே இந்த திருப்பலானியில மட்டும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு இருக்கு. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், சாரி தொகுதியை பொறுத்த வரைக்கும், அங்க தென்னை மரம் ஜாஸ்தி. தென்னை விவசாயம் பண்ணை அதெல்லாம் இருக்கு. ஆனா அது சார்ந்த ஒரு தொழிற்சாலை எதுவுமே இல்லை. இப்ப நீங்க கொங்கு மண்டலம் போயிட்டீங்கன்னா 100 அடிக்கு ஒரு ஃபைபர் கம்பெனி இருக்கும். அந்த அந்த தென்னை ஊதியை வச்சு ஏதாவது ஒரு பை ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுதா பண்றாங்க. பட் அதுவுமே பிரைவேட். ஸோ நம்ம அது அவங்க அவங்க இங்க வந்துட்டு பிரைவேட்டுக்கு கூட ஒன்றும் இல்லை. ஸோ தேங்காவை மட்டும் வாங்கி அந்த ஊர்ல அவங்க சொல்ற விலைக்கு வச்சுட்டு போக வேண்டியது. ஸோ அதுக்கு ஒரு மாற்றம், ஒரு அரசாங்கமே எடுத்து நடத்துற ஒரு ஒரு சொசைட்டி மாதிரி அந்த தேங்காவெல்லாம் வாங்குறாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு கம்பெனிஸ், ஒரு கயர் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தா இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு பொழப்பு தேடி வெளிநாட்டுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இங்கேயே வேலை இருக்கு. அப்புறம் அங்க அங்க மெயினா பாத்தீங்கன்னா திருப்பலானி சைட்ல பாத்தீங்கன்னா பனை மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டுறாங்க. பனை மரம் வெட்டக்கூடாதுங்கிறது நம்ம அரசாங்கத்தோட ஆர்டர். பட் இருந்தாலும் இப்போ இவங்க வெட்டுற ஸ்பீடை பார்த்தா திருப்பலானி ஒன்றியத்துக்கு ஒரு பனை மரம் கூட மிஞ்சாது. பனை சார்ந்த பொருளாதாரங்கிறது இவ்வளவு பெருசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்துட்டு முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க மொத்த பனை மரத்தையும் அழிக்கிறாங்க. மெயினா இந்த ரோடு போடுறது சாதாரணமா மரத்தை வெட்டி தள்ளுறாங்க. இது வெட்டக்கூடாதுங்கிற சட்டத்தை தாண்டியும் வெட்டுறாங்க. இதை யாரும் நிறுத்துற மாதிரி தெரியல. முதல்ல நம்ம வந்தோம்னா அதை நிறுத்தி ஆகும் பனை மரம் வெட்டுறது. ஸோ இப்ப திருப்பலானிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கீழக்கரை. கீழக்கரை வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவோட கோட்டையா இருந்தாலும் அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் அந்த ஊரோட நிலைமை. ஒரு குப்பை அல்ற கான்ட்ராக்ட் கூட ஒரு தனியார் நிறுவனம் தனியார் மயமாக்கி அதுல இருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. அது அந்த அந்த ஊர்ல வந்துட்டு எல்லாமே ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஒரு நல்ல ஆட்கள் தான். பட் இருந்தாலும் அந்த ஊரோட ஒரு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே எதுவும் இல்லை. ஒரு முக்கியமான சந்திப்புல வந்துட்டு, அதாவது இந்த சைட் போனா ஏர்வாடி அப்படின்னு இருக்கிற ஒரு முக்கியமான சந்திப்புலயே ஒரு சிக்னல் இல்லை. அவ்வளவு டிராபிக் ஆகுது. அப்புறம் கீழக்கரை என்னமோ தமிழ்நாடா இல்ல கேரளாவாங்கிற ரேஞ்சில இருக்கு. அங்க கட்டுற லாட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு மலையாளிஸ் கட்டுறாங்க. பட் இது பந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. பட் தமிழ்ல போர்டு பெருசா இருக்க மாட்டேங்குது. ஒரு சில கடைகள்ல தமிழ்லயே இல்லை. இதை யாருமே பெருசா கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல நம்ம அரசாங்கம். கீழக்கரையிலையும் அதே தண்ணி பிரச்சனை, ட்ரைனேஜ் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, அது மொத்த தொகுதிக்கு இருக்கு. நீங்க எங்க தொட்டாலும் இந்த பிரச்சனை உண்டு. ஹைவேஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா இருக்காது. ஃபுல்லா நம்ம யோகி பாபு சொல்ற மாதிரி பேட்ச் ஒர்க் தான். எங்க பார்த்தாலும் பேட்ச் ஒர்க் தான். ஸோ அது அப்படியே அடுத்து நீங்க மண்டபம் பாத்தீங்கன்னா மண்டபமே பூரா இந்த கடலோரம் தான். ஸோ அதுல இருக்கிறதும் பூரா மீனவர்கள் பிரச்சனை, ரோடு பிரச்சனை. அந்த கடலோரம் போக போக நம்மளுக்கு வந்துட்டு கழிவு நீரை நேரடியா அப்படியே உள்ள கடல்ல கலந்து வைப்போம். ஸோ இப்ப நீங்க மண்டபம் தீவு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனை தான். மண்டபம் அதாவது தீவுன்னு சொல்றது ராமேஸ்வரம் தீவு. மண்டபம் ராமேஸ்வரம் தீவுக்குள்ள தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் இதெல்லாம் சேர்த்தாப்புல மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. தங்கச்சி மடத்துக்குன்னு ஸ்பெசிபிக்கா அவங்கள ஸ்மக்லர்ஸ்னு பிராண்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு அடிப்படையா எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு சாதாரண 600cc மோட்டர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்க மீனவ சங்க தலைவர்லாம் சொல்றாங்க. அப்புறம் நீ அப்படியே ராமேஸ்வரத்துக்குள்ள வந்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஹப். ஒரு கோயிலை சுத்தி ஒரு தங்கும் விடுதி, ஒரு டாய்லெட், ஒரு தாய்மார்கள் பால் ஊட்டுறதுக்கு ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு பேசிக் வசதிகளே இல்லை. டாய்லெட் ஒழுங்கா இல்லை. இந்த மொத்த தீவுல நீங்க பாத்தீங்கன்னா தீவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா டாய்லெட் இருக்க மாட்டேங்குது. ஒரு பப்ளிக் டாய்லெட்ஸ் எங்கேயுமே இல்லை. எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய டூரிஸ்ட் ஹப் அங்க ஒரு அடிப்படை தேவை. இதுவே ஃபர்ஸ்ட் இல்லை. நீங்க ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன வட இந்தியா மாதிரி இருக்கு. அதாவது சென்னையோட சவுகார்பேட் சொல்ற மாதிரி ராமேஸ்வரம் வந்துட்டு ராமநாதபுரத்துக்கு மாறிட்டு இருக்கு. எங்க திரும்பினாலும் வடநாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. ஆசை தோல் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாம், நல்லா வாழலாம், வந்தாரை வாழ வைக்கும் பூமி தான். ஆனா இங்க வந்துட்டு நேம் போர்டை தமிழ்ல வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு உள்ளூர்காரன வேலைக்கு வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை வந்துட்டு யார் கேட்கணும், யார் ரெகுலேட் பண்ணணும்? அரசாங்கம் தான் பண்ணணும். பண்ண மாட்டேங்குது, விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நம்ம தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இதை பத்தி. சரவணன் நம்ம பொறுப்பாளர் இருக்காரு ராமேஸ்வரத்துல.
ஏகப்பட்ட மனு கொடுத்துட்டாரு இந்த நேம் போர்டை பத்தி. எதையுமே அவங்க கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனு கொடுக்கறது நிறுத்திட்டு வாங்குறதுக்கு போனாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். நீங்க முக்கியமா நகருக்கு வந்தீங்கன்னு ராமநாதபுரம் நகர், இது வந்துட்டு இந்த மொத்த மாவட்டத்துக்கு உண்டான தலைநகர். ராமநாதபுரம் அலுவலகத்துல இருந்து எல்லா விஷயங்களும் இங்கதான் இருக்கு. ஆனா ஒரு ரோடு ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறீங்க. எலெக்ஷன் வந்தோன்னு எல்லா ரோடு போட கிளம்பி வருவாங்க. அது எப்படி போடுவாங்கன்னா பேப்பர் சைஸ்ல போடுவாங்க. என் வீட்டு வாசல்ல போட்ட ரோடே நான் இவ்வளவுதான் இருக்கு. இந்த சைஸ்ல இது இது மடிச்சு எடுக்கிற மாதிரி போடுறாங்க. இவங்க ரோடு போடாம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எலெக்ஷன் வரும்போது போட்டுருவாங்க. இன்னும் ஒரு இந்த ரோட்லாம் ஒரு 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 2 months கூட தாங்காது. அப்புறம் எங்க வீட்லயே ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஒழுங்கான பாதாள சாக்கடை கனெக்ஷன் இல்ல. ஸோ இது ஒரு 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 எவ்வளவு பழமையான ஒரு டவுன். இந்த இடத்துக்கே இதுதான் சென்டர். இதுக்கே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஒரு முக்கால்வாசி இடங்கள் ஸ்ட்ரீட் லாம்ப் தெரியாம இருக்கு. நீங்க ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா யோசிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சாதி சான்றிதழ் கொடுக்கல. இந்திரா நகர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க 30-40 வருஷமா இருக்கிறாங்க அந்த மக்கள். ஆனா அவங்கள நம்ம எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி, ஒரு ரேஷன் கார்டு கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு இன்னும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே நகர்ந்து அண்ணா நகர், இங்க ஊருக்குள்ளே நகருக்குள்ள சொல்றேன், அண்ணா நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 30-40 ஃபேமிலிக்கு வீடு இருக்கு. எது மோடி திட்டத்துல கட்டி கொடுத்த வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு எல்லா டாக்ஸும் கட்டுறாங்க. நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லுல இருந்து வாட்டர் டாக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. ஆனா பட்டாங்க. இது 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 இதை யாரு கேட்கறது? பட்டாவே கொடுக்காத வீட்டுக்கு நீ இவ்வளவு வரி அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வீடு ஆக்கிரமிப்பு இடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் அந்த மக்கள் ரோட்ல வந்து நிற்பாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இத முதல்ல சொன்ன மாதிரி அடிப்படை அரசியல் மாற்றம். இது வந்து எல்லாத்தையும் பேஸ்ல இருந்து ரூட் லெவல்ல இருந்து மாத்தணும். ஸோ இதுதான் பகுதியை சொல்லணும்னா மெயின் பிரச்சனை. இதுக்கு மேல போனீங்கன்னா ஒண்ணு விட்டு ஒண்ணு கிளை போய்கிட்டே இருக்கும். அடிப்படையா பாத்தீங்கன்னா ரோடு, தண்ணி, ட்ரைனேஜ், மீனவ பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அப்புறம் இந்த ஓஎன்ஜிசி பிரச்சனை. இந்த ஓஎன்ஜிசிக்கு ஒரு முடிவு கட்டியே வரும். ஏன்னா இல்ல நான் கேட்கிறேன், இந்த மொத்த மாவட்டத்தில் மொத்த தொகுதிக்குள்ளேயும் குற்ற குப்பை, மக்கும் குப்பை, அந்த குப்பை, அப்புறம் ஆடு மாடு கழிவு, இதை வச்சு எடுக்க முடியாத மீத்தேன் கேஸ் தான் இவங்க தொலை போட்டு தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறாங்க. இது இப்பயே போயிட்டு இருந்ததுன்னா வறட்சியாதான் ஆகி மொத்தமா பாலைவனமா தான் மாறும். அதுக்கு முதல்ல இவங்களை ரெகுலேட் பண்ணணும். இவங்க எதுக்குன்ற கேள்வி கேட்கணும். முதல்ல ஓஎன்ஜிசி ராமநாதபுரத்துக்கு எதுக்குன்னு கேட்கணும். இங்க இருந்து மீத்தேன் எடுத்து அவன் எங்கேயாவது அனுப்பிப்பான். பட் இங்க இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு எதுக்குன்னு கேள்வி. நீங்க சொல்றது எல்லாமே என்ன என்ன சொல்றது, முக்கியமான பிரச்சனைகள் தான். இது வந்து என்ன அடிப்படை கட்டமைப்புங்கிறது வந்து இத்தனை ஆண்டுகள்ல வந்து இன்னும் சரிவர செய்யப்படல. அடிப்படை தேவைகளும் இன்னும் பூர்த்தி செய்யப்படல. குடிநீர் பிரச்சனையில இருந்து. இல்ல இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுல நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கருவேல மரங்கள் சார்ந்து நீங்க சொல்லும்போது அது வந்து ஒரு சிலர் வந்து அதை சார்ந்து இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது பொருளாதார ரீதியா அது எதனால விறகு இந்த சம்பந்தமாவா இல்ல எதனால அது? ஆமா ஆமா, அதாவது எப்படின்னா இங்க ஒரு தரப்பு மக்கள் வந்துட்டு அதை வந்துட்டு வெட்டி அதை வந்துட்டு கறி மூட்டை போடுறாங்க, கோல். ஆனா அதுலயுமே என்னன்னா அது ஆரம்பத்துல லோக்கலா இருக்கிறவங்களுக்காக செஞ்சது. அதாவது இங்க இருக்க ஹோட்டலு, டீ கடை, இல்ல ஒரு இஸ்திரி கடை வச்சிருக்காருன்னா அவருக்கு இந்த மாதிரி இங்கே மட்டுமே சப்ளை ஆயிட்டு நம்மளுக்காகவே அது செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அதுல கொஞ்சம் பணம் பார்க்க நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுலயுமே வந்துட்டு பண்ணலாம். நம்மளுக்கு தேவை இப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி கருவேல மாத்திரம் வெட்டி அனுப்பிட்டாங்கன்னா நல்லது. ஸோ மெயினா நம்ம வந்தோம்னா இங்க இருக்கிற குளம், ஏரி, குட்டையில இருக்கிற கருவேல மரத்தை மட்டும் காலி பண்ணிடுவோம். அவங்க சொந்த இடத்துல இருக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டோம். பட் ரெகுலேட் பண்ணணும். அதை நம்ம அப்படியே விட்டோம்னா அதோடைய வேர்கள் வந்துட்டு அது அடியில போகும் அவ்வளவு தூரம் போகும். இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். ஏற்கனவே ஓஎன்ஜிசி ஒரு பக்கம் தண்ணியை உறிஞ்சிடும். அப்புறம் இதுவும் உறிஞ்சுன்னா சொட்டு தண்ணி இருக்கு. இதை நம்ம மொத்தமா நிறுத்தணும்னா ஒரு தரப்பு மக்கள், நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர், நம்ம எல்லாருக்கும் பார்க்கணும் இல்லையா, யாரையும் நிராகரிக்க முடியாது. அதனால இதை ரெகுலேட் பண்ணணும். மொத்தமா அப்படியே வெட்டி கலைஞ்சு எரிஞ்சிட முடியாது. ஏரி, குளம், குட்டையில, ஆறுல இருந்து மட்டும் அதை கலையணும். இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப இயற்கை வளங்கள் சூறையாடுவதை பற்றியான உங்களுடைய பார்வை, அதுக்கான திட்டம், அது பற்றி பகிர்ந்துக்க முடியுமா? முதல்ல வந்துட்டு எல்லாமே தனியார் மயம். அந்த தனியார் மயம் கிட்ட எல்லாம் போக அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய தனி காசு சேர்க்கறதுல மட்டும்தான் அவன் புரியா இருக்கும். இன்னொரு பேசிக்கான விஷயம், இந்தியா இஸ் a சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக், இட்ஸ் நாட் a கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஸோ இங்க சோசியலிசம்ங்கிறது மக்களுக்கு சார்ந்துதான் இருக்கணும். அதுக்காக எந்தவித பிரைவேடைஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல.
பிரைவேட்டை ரெகுலேட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட். ஸோ இப்போ நீ இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் மெயினா பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற அந்த பூமியை ஓட்டம் போட்டு எடுக்கிறாங்க இந்த மீத்தேன் கேஸ், அதை முதல்ல இந்த சைடு மாத்தணும். ஒரு சஸ்டைனபிள் ஆக்டிவிட்டியா அதை மாத்தணும். ஒரு இப்ப இந்த இவ்வளவு இந்த இந்த குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் எரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணணுங்கிற அறிவும் இல்லை. அதுக்கு காரணமும் இங்க இருக்கிற குப்பைன்ற கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரைவேடைஸ் ஆயிடும். பிரைவேடைஸ்டா இருக்க அது மக்களுக்கு எந்த விதமான மக்களுக்கோ பூமிக்கோ இல்ல எந்த ஒரு உயிரினத்துக்கோ அது நன்மை கொடுக்காது அந்த ஒரு முதலாளி. முதல்ல சோசியலிஸ்டா நம்ம இருக்கணும். we should stand by what we say. நம்ம சொன்னதுக்கு ஏற்பபடி நம்ம நிக்கணும். நின்று இவங்களை முதல்ல ரெகுலேட் பண்ணணும். இங்க இருக்கிற முதலாளிகள் வந்துட்டு நிறுத்த போறதே கிடையாது. இப்போ மலையை வெட்டி விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. லக்கிலி ராமநாதபுரத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இங்கேயே ஆற்று மணல் அள்ளி விற்கிறது இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அது இங்க இருக்கிற அதிகாரிகளும் அவங்களோட என்ன சொல்றது ஃபில் பண்ணிக்கிட்டு அவங்க பாக்கெட்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு அவங்க அதை பெருசா கண்டுக்காம விட்டுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். தனியார் மயம்ங்கிறது என் தொகுதிக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே அது ஒரு பிரச்சனை. குறிப்பா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்துட்டு ரா மெட்டீரியலாவே வெளியில போயிட்டு இருக்கு. மழை அது இதுன்னு எல்லாம் வெளியில போறதுக்கு ஒரு பேசிக் ரீசனே வந்துட்டு இந்த தனியார் மயப்படுத்துறது தான். ஸோ நம்ம கட்சியோடைய முக்கியமான கொள்கையே வந்து இந்த தனியார் மயத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது. எதுவா இருந்தாலும் அரசாங்கமே அதை எடுத்து நடத்துறது தான். சீமான் சித்தப்பா கேட்கிற மாதிரி ஒரு தரமான மருத்துவமனை அரசாங்கம் கட்ட முடியாதா? ஒரு நல்ல ரோடு அரசாங்கம் போட முடியாதா? இது ஒரு தனியார் பண்றான்னா அது கேவலம் இல்லையா அரசாங்கத்துக்கு? அவன் லாபத்துல ஓட்டுறான் பஸ், நீ நஷ்டத்துல ஓட்டுற பஸ். ஆனா நீ வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு இலவசம் கொடுக்குற. இதெல்லாம் என்ன சொல்றது? ஸோ பிரைவேடைசேஷன்ங்கிறது முழுக்க இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தென் இட் லீட்ஸ் டு கம்யூனிசம். கம்யூனிசம் அது கொஞ்சம் இடியப்ப சிக்கல், அதை நம்ம முழுசா பேசணும். ஸோ நம்ம சோசியலிஸ்டா பிரைவேடைசேஷனை நம்ம ரெகுலேட் பண்ணணும். அதை நம்ம கரெக்டா பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு. இப்போ நீங்க பரப்புரை ஆல்ரெடி நம்ம தொடங்கி போயிட்டு இருக்காங்க எல்லா தொகுதியிலையும், நீங்களும் இப்ப நீங்க பரப்புரைக்கு போகும்போது மக்கள்கிட்ட நம்ம எப்படி வரவேற்பு இருக்கு, என்ன மாதிரியான அணுகுமுறையை நீங்க பாக்குறீங்க மக்கள்கிட்ட? முதல்ல மக்கள் வந்துட்டு பயங்கர அதிருப்தியில இருக்காங்கன்னு தெரியுது திமுக மேல. அது நம்ம மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி இதேதான் பண்றாங்க. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது அவங்க பண்ற அராஜகத்தை பார்த்து எரிச்சலாய் அடுத்த தடவை திருப்பி அதிமுக தான் போடுவாங்க. வேற யாரு இருக்கானே தேட மாட்டாங்க. ஆனா இந்த சமயம் கொஞ்சம் ஒரு மாற்று. நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி இருக்குங்கிறது இவங்களை இப்பதான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்மளுக்கு நேரடியா கொடுக்குற ஆதரவு வந்துட்டு சத்தம் இல்லாம இருக்கு. அரசு ஊழியர்களே நிறைய பேர் நம்மளுக்கு ஆதரவு தான், பட் அது வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ சொல்ற மாதிரி நம்மளுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு ரூபா நோட்டு மாதிரி சத்தம் இல்லாம இருப்பாங்க, ஆனா ரொம்ப வேல்யூபிள். மற்ற கட்சியோட ஆதரவாளர்கள்லாம் சில்ற மாதிரி சத்தம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில்லறதான் செதறிதான் போகும். அதுவும் இல்லாம நம்மளுடைய கொள்கைகள் வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு மக்களுக்கு. நம்ம என்ன சொல்றோங்கிறதையும் கொஞ்சம் கவனிக்கிறாங்க. நம்மளுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொல்றது எளிமையா நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு, நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பா வாக்கு கூடுங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். ஆமா, அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப ஏன் தொகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல நாம் தமிழர் கட்சி தான் உங்களை எல்லாம் வந்துட்டு விழிப்புணர்வு செய்ய வச்சிருக்கு, யோசிக்க வச்சிருக்கு. அடிப்படையா சில விஷயங்களை இவங்க எல்லாம் கத்தி தான் உங்க மண்டைக்குள்ள ஏற்றிருக்காங்க. நீர், ரோடு, டிரைனேஜ், இந்த மாதிரி ஒரு அடிப்படை பிரச்சனையே உங்களுக்கு இத்தனை நாள் தீர்க்கப்படாம இருக்குன்னா நாங்க எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இது வந்து 5 வருஷத்துக்குள்ள இந்த 3ல ஒரு 50% மேல சரி செய்ய முடியும். எதுவும் மேஜிக் எல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த வேலையை நான் கரெக்டா பார்த்தாலே இது தன்னால நடக்கும். அதுவும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில நிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு பெரிய KN நேரு பையனோ இல்ல உதயநிதி பையனோ கிடையாது. நான் ஒரு சாதாரண பையன் தான். என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு அன்றாட வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள இருக்க உணர்வுனாலதான் இந்த கட்சியில் நாங்க நிற்கிறோம். முக்கியமான விஷயம், நாங்க ரொம்ப எளிமையானவர்கள். உங்கள்ல இருந்து வந்தவங்க தான் நாங்க ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ உங்களோட வழிகள் எங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் மாத்தணுங்கிற ஒரு வெறியோட ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு எதுவும் குறுக்க வந்தாலும் யாரு கூடயும் சேராம நாங்க தனியா ஓடிக்கிட்டு இருக்கோம். நேர்மையின்
ஒரு 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 சொன்ன சொல்ல காப்பாத்திருக்கோம். சோ நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டோமா? ஆட்சிக்கு முன்னாடியே இவ்வளவு நேர்மையா இருக்கும்போது ஆட்சிக்கு வந்தா ஏன் மாறப்போறோம்? ஊழல்ங்கிற பேச்சுக்கே எங்கள்ட்ட இடம் கிடையாது. நாங்க எவ்வளவு செலவு பண்றோம் ஒரு எலெக்ஷனுக்கு வந்து வெள்ளை அறிக்கை. எங்களுடைய இந்த கட்சியோட எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலும் ஓப்பன் தான். ஓப்பன் டு எவ்ரிபடி. எல்லாருமே பார்க்கலாம். சோ ஊழல்ங்கிறது இருக்கவே இருக்காது. சோ இதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்னு எனக்கு தோணல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல மதம் இது அதுன்னு எல்லாம் என்ன வேணா பேசலாம். பட் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் தான் மக்களுக்கு நல்லது கொடுக்கும். அது பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும், ஏடிஎம்கே இருந்தாலும். சிறப்பு. சோ ஆமா. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஆமா. நீங்க சொல்ற மாரி ஊழல்ங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையா தான் இருக்கு. அது அடிமட்டத்திலேருந்து அரசு இயந்திரமே அதுல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க ஆமா. அது மாற்றுனாலே ஒரு 80% பிரச்சனை வந்து அதுவே அது சரியாகுங்கிற ஆமா. நீங்க சொல்ற ஆமா. கூற்று வந்து முழுவதும் உண்மதான். அத யாரும் மறுக்க முடியாதுன்னு நான் ஆமா. நெனைக்கிறேன். ஆமா. ஆமா. அடுத்து நீங்க உலக தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். நேர்காணலோட கடைசி. உலக ஓ! தமிழர்களுக்கு நீங்க ஓகே. என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல உலகெல்லாம் வாழும் மக்கள் தமிழ் மக்கள் உங்களுடைய ஆதரவுல தான் நாங்க இங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. மொழி மொழி மட்டும்தான் நம்மளை இணைக்குது. ஜாதியோ மதமோ இல்லை. ஸோ மொழியா நம்ம இணைவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஓகே. நல்லது. நன்றி. பயணத் திட்டங்களுக்கு இடையிலயும், இடையறாத பணிகளுக்கு இடையிலயும் நேரம் ஒதுக்கி இணைந்து இந்த நேர்காணல் வழங்கியமைக்கு நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி.